என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களை கேவலப்படுத்துவதற்காக ஒரு கட்சியை வச்சு பேச வைக்கிறதுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு. எலெக்ஷனு மற்ற ஆளுக்கெல்லாம் எலெக்ஷனு, இவங்களுக்கு கலெக்ஷனுன்ற ரூட்டில் போயிட்டு இருக்க நபர்கள் எங்கள் தலைவரை வச்சு நீ பேசி அது மூலம் உனக்கு ஒரு வருமானம் வருது, ஒரு புலப்பாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர, தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேர்மையாக அறத்தோடு அரசியல் களத்தில் விமர்சனம் செய்கிறமே தவிர, இது வரைக்கும் அந்த கட்சியிலேருந்து பேசக்கூடிய நபர்கள் பேசிய வார்த்தை எல்லாமே தனி மனித தாக்குதல், எதுவுமே அரசியல் கிடையாது. இருக்க அசிங்கமான வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்தி மேடையில் பேசிட்டு நீ கட்சி வச்சு நடத்துகிற, இந்த பக்கம் சீமானும் வந்து எங்களை பேசாதன்ட்டு அப்போ நீயே போய் அந்த பக்கம் உட்காந்து பேசுகிறீங்க, கரெக்டுங்களா? அப்போ அண்ணனும் தம்பி மாறி மாறி கலெக்ஷனில் இறங்கியிருக்கே தவிர எலெக்ஷனில் இறங்குறதா அவங்க முடிவே கிடையாது. தோத்துட்டா முயற்சி பயிற்சி இப்படியே பேசிட்டு உட்காந்துருக்குற. நாங்கள் கலைஞரை திட்டுவோம், விமர்சிப்போம், நீங்கள் யாரும் கலைஞரை விமர்சிக்க கூடாது. இது என்ன கேவலம் சார்? அதாவது ஏன்னா பச்சை வந்து நிறம் மாறதுக்காக 10 நிமிஷம் ஆகுமோ 3 நிமிஷம் ஆகுமோ தெரியல. ஆனால் இவன் ஒரே செகண்டு எங்களுக்கும் கலைஞருக்கும் முரண்பாடு உண்டு, அதாவது ஈனப்படுகொலையில் கலைஞருக்கு தொடர்பு உண்டு, ஆனால் நாங்கள் அவரை விமர்சிப்போம், வேற எவராவது கலைஞரை பற்றி பேசினீங்கன்னா நான் வந்து நிப்பேன்றாப்புல. இது என்ன கொடுமை? இது புகாகான்னு ஒரு சிரிப்பு கேள்விப்பட்டீங்களா? அதையும் தாண்டி புனிதமானது தாண்டி புகாகா நம்மளால அண்ணன் சிரிச்சுட்டே கிடப்பாப்புல. ஒரே அதில் ட்ரை பண்ணுங்களேன். நீங்க ஓரளவுக்கு மிமிக்ரி வரும் உங்களுக்கு, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா வரும் சார். அது மிமிக்ரி இருந்தால் வரும், இவ்வளவு கேவலமெல்லாம் யாருக்குமே வராது. சீமான அண்ணன் சிரிப்பை ஒருத்தன் திமுககாரன் உட்காந்து ஓவர்டேக் பண்ணா ஒரே நல்ல நேஷனல் மீடியாலாம் இதுதான். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி, பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ரைட்டு சொல்றது தானே நம்மளோட கடமை, நம்மளுடைய இது சார். அது கண்டிப்பாக சொல்லணும். இப்போ ரிச் சேனலுக்கும் நீங்கள் டெய்லி சொல்லணும். நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருந்துட்டு அவங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது, நீங்களும் சொல்லணும். விஜய் அவர்களுடைய நடனம் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து எப்படி ஆடுவார் என்னன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் இப்போ நடனமானா நிறைய பேருக்கு கோபம் வருது. இப்போ வந்து அது எல்லா பலதரப்பட்ட மனிதர்களுக்கு கோபம் வருதுன்றது நமக்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அதீதமான கோபம் வருது. இது என்ன கட்சியா இல்லை கரகாட்ட கோஷ்டியா, தற்குறி அப்படி கட்சி என்னென்னமோ போட்டு அவங்க ஒரு தம்ப்நெயில்லாம் வச்சு வீடியோலாம் போடுறாங்க. உங்களுடைய பதில் என்னவா இருக்குது? அது சரி, நான் பேர் மட்டும் சொல்லிடாதீங்க. சரி இல்லை, அவங்க கட்சி கூட்டம் பிரச்சாரத்தின் போது இப்போ இதுவாவது கட்சி நிகழ்வு 3ஆவது ஆண்டு இப்போ எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு, எங்கள் குடும்ப விழாக்குள்ளே நம்ம வேல்முருகன் அவர் ஆடினதை வந்து அவர் மாதிரியே இமிட்டேட் பண்ணி தலைவர் அவர் ஆடினதை பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஆடி காமிச்சார், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பிரச்சார கூட்டத்தில் இந்த ஸ்டெப்பு கவனிச்சிங்களா? ராக் அண்ட் ரோல். எனக்கு உங்களுக்கு அது பர்சனலாக அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச. அது அங்கே கூட உருட்டுறாங்கன்றேன், புரியுதா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்பு ஒரு பொங்கல் விழாவோ ஏதோ தெரியல, அதில் ஆனஸ் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைவன் அப்படி எகிரி குதிச்சு அப்படி இது பண்ணிட்டு அப்படி ரொமான்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுவோம். அப்படி பண்ணோடனே அது எனக்கு அந்த ஸ்டெப்லாம் விட அந்த தேங்காய் உடைச்சோன்னே எல்லாரும் இது பண்ணுவாங்களே, ஒரு ஸ்டெப்பு போடுவாங்களே தேங்காய் பொறுக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப், அது நல்லா இருக்கும். பொறுக்கி கூட்டம், தேங்காய் பொறுக்கி கூட்டம், அதான் பொறுக்கிறதுனால தேங்காய் பொறுக்கி கூட்டம் அதானே பார்த்தேன். அப்புறம் இல்லை எனக்கு என்ன சார், நீங்கள் ஒரு நாய் எப்பயுமே வந்து ரோட்டு ஓரத்தில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒன்று அதுக்கு பசியாக இருக்கணும், இல்லை அதை கத்த சொல்லி பழக்கப்படுத்திருக்கணும். இது 2 ஆப்ஷன் தான், சரியா? அது என்னன்றதை விட்டுருவோம். அது வீட்டு நாயாக இருந்தால் ரோட்டு நாய்னா ஓகே, வீட்டு நாயாக இருந்தாலும் பசியாக இருக்கணும், இல்லை பழக்கப்படுத்திருக்கணும், அவ்வளோதான். இல்லை எனக்கு என்னென்னா, இப்போ உங்களுடைய கட்சியோடைய பிரச்சனைகளை வந்து இல்லை உங்கள் கட்சியோட விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் விமர்சனங்கள் உண்டு, எல்லா தலைவர்களுக்கும் விமர்சனம் உண்டு. பர்டிகுலராக ஒரு கட்சி உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி வேலை செய்யுது இல்லையா? இப்போது உங்களுக்கும் நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணுறீங்க, திமுகலேருந்து சில அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, மேடைக்கு மேடை தாவேக்காவையும் விஜயையும் வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ அதிமுகவும் அதில் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் அதிமுகவையும் ஊழல் சக்தின்னு சொல்கிறதுனால அவங்களும் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறீங்க. ஆனால் எந்த விதத்துலையும் நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் டார்கெட் பண்ணவே இல்லை, ஆனால் உங்களை வந்து தொடர்ந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா?
அது எதனால? அதுவும் குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து கட்சியில இருக்கக்கூடிய 2-3 பேர் வந்து வீடியோக்கள், ட்விட்டர் பதிவுகள்லாம் போடுறத எப்படி கவனிக்கிறீங்க? எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? பார்க்குறதே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சார். நான் எப்பயுமே ஆளுகிற கட்சியை விமர்சிப்பதுன்றது அரசியலில் அதுதான் முறையாக இருக்கும். இப்போது அதிமுகவும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, கேட்டுங்களா? பிஜேபியும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கோம். சில சமயங்களில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே திமுக விமர்சனம் பண்ணாங்க. அந்த 12 மணி நேர வேலை அமல்படுத்தும் போதெல்லாம் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே போல் பல விஷயங்களுக்கு திமுக வந்து இப்போ இந்த வேங்கவேல் சம்பவத்தில் வந்து எல்லா கட்சியும் வந்து எதிர்த்து. அப்போது ஒரு ஆளுகிற கட்சி அது சரியாக செயல்படாத போது ஆளுகிற கட்சியை விமர்சனம் செய்வதான் அரசியல். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தலைவரை குறித்து, எங்கள் தலைவரை குறித்து தொடர்ச்சியாக வந்து நீ வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா இது அரசியலே கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். யார் சொன்னா அப்படி? எங்கேயுமே சொல்லியே. நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது இந்த 4 முனை போட்டி 4 முனை போட்டி சரி இருக்கட்டும் முடிஞ்சுல. அதில் தெளிவாக தெரியல. 4 முனை போட்டின்றதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. முதல்ல நீ சீன்லேயே கிடையாது சார். இந்த 2 பேர் வந்து பிளப்புவாத அரசியல் செய்யாமல் அரசியல் செஞ்ச அப்படின்னா ஓகே. இந்த 2 பேரை தவிர்த்துட்டா வேறு யார் சார் இருக்காங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களை கேவலப்படுத்துவதற்காக ஒரு கட்சியை வச்சு பேச வைக்கிறதுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனு, மற்ற ஆளுக்கெல்லாம் எலெக்ஷனு, இவங்களுக்கு கலெக்ஷனுன்ற ரூட்டில் போயிட்டு இருக்க நபர்கள் எங்கள் தலைவரை வச்சு நீ பேசி அது மூலம் உனக்கு ஒரு வருமானம் வருது, ஒரு பிளப்புவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேர்மையாக அறத்தோடு அரசியல் களத்தில் விமர்சனம் செய்கிறமே தவிர இது வரைக்கும் அந்த கட்சியிலேருந்து பேசக்கூடிய நபர்கள் பேசிய வார்த்தை எல்லாமே தனி மனித தாக்குதல், எதுவுமே அரசியல் கிடையாது. குறிப்பாக நீங்கள் வந்து அங்கேருந்து பேசக்கூடிய மூச்சு பிடிச்சி பேசுகிறவன் எல்லாமே எப்படி பேசுகிறேன்னாக்கா ரஜினியை குறித்து தனி மனித தாக்குதல், இன்னும் சொல்லப்போனால் சாதிய ரீதியான தாக்குதல். ரஜினி ஒரு தெலுங்கு, கன்னடன், அஜித் ஒரு மலையாளி, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெலுங்கு அப்படின்னு சாதி அரசியல், பிளவுவாத அரசியல் அவங்களோட நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பேசுறது. இல்லை, பொதுவாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் முதல்ல எதிர்க்கிறது. இல்லை நான் முடிச்சுக்கிறேன். அவங்க பிள்ளைகளை எடுத்து பேசுறது. குறிப்பாக ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா அவங்க கருவுற்றுறது, குழந்தை பிறதை பற்றிலாம் நீ ஏன் பேசுகிற? பேசுனியா இல்லையா? அது ஒன்று. இதை தாண்டி எம்ஜிஆரை குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் பேசினது. சார் 2 பேரும் சேர்ந்து இப்போ புரட்சின்னு சொல்லி பேசுகிற. என்ன புரட்சி? புரட்சி தலைவனா புரட்சி தலைவியா? நீங்கள் 2 பேர் சேர்ந்து புள்ள பத்துந்தா கூட அதை புரட்சின்னு எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு ஆள் பேசுகிற. ஆனால் கேட்டால் நீ நாம் தமிழருங்கிற. நீ வந்து நாங்கள் வந்து அசிங்கம், எனக்கு கேவலம், நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. நீங்கள் எவ்வளவு கொச்சையாக தனி மனித தாக்குதல், எவ்வளோ வக்கரமாக பேசுகிறீங்க, என்னென்ன வார்த்தை கிட்டத்தட்ட இருக்க அசிங்கமான வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்தி மேடையில் பேசிட்டு நீ கட்சி வச்சு நடத்துகிற. இந்த பக்கம் சீமானும் வந்து எங்களை பேசாதன்ட்டு அப்போ நீயே போய் அந்த பக்கம் உட்காந்து பேசுகிறீங்க, கரெக்டுங்களா? அப்போது அண்ணனும் தம்பி மாறி மாறி கலெக்ஷனில் இறங்கியிருக்கே தவிர எலெக்ஷனில் இறங்குறதா அவங்களுக்கு முடிவே கிடையாது. தோத்துட்டா முயற்சி, பயிற்சி, இப்படியே பேசிட்டு உட்காந்துருக்குற. இல்லை சார், பொதுவாகவே வாக்கு அரசியலில் ஒரு கட்சியை சார் நான் இங்கே ஒரு தடவை குறுக்கிட்டுறேன். நமக்கு வாக்கு அரசியல், இவங்களுக்கு வாய்க்கு அரசியல் தான். கேளுங்க, பொதுவாக வாக்கு அரசியலில் அதிமுகவும் தாவேகா வரதுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் களத்தில் இருப்பாங்க. அப்போ மாறி மாறி திட்டிப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு நன்மை நடக்கும், ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு நன்மை நடக்கும், இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு. இப்போ தாவேகாவும் புதுசாக வந்திருக்கிறதுனால ஆளுங்கட்சியை நோக்கி கேள்விகள் கேட்கும்போது ஆளுங்கட்சியுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கா அல்லது அதிமுகவுக்கா, தாவேகாவுக்கா அதிமுகவுக்கான்னு ஒரு இது வரும். நீ விஜயை திட்டுறதுனால உனக்கு என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுவெளியில் வைக்கப்படுது. நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு திமுகவை எதிர்க்கும் போது நீங்களும் ஒரு எதிர்கட்சி, உங்களுக்கு இந்த வாக்குகள் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை அதிமுகவை திட்ட போறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். சம்பந்தமே இல்லாமல் புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கிறதுனாலையும் அந்த தலைவரை எதிர்க்கிறதுனாலையும் என்ன நன்மைகள் கிடைக்க போகுது? 180 வழக்கு இருக்கான் சீமான் மேலே. டாட்டா புரிஞ்சா புரியலையா? டாட் 180 வழக்கு இருக்குது. எலெக்ஷன் நேரத்தில் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்கன்னு வச்சுக்க ஆளுங்கட்சி. அவர் கட்சியை கலெக்ஷனும் வராது, கட்சியை கைப்பற்றுறது தான் இன்னொரு நாள் கரெக்டாக. அதுதான் அவர் கட்சியை கைப்பற்றி அதுக்கு தான் பேசுறதேன்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்டேன். இறங்கி அடிக்க அதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சுன்னா கூப்பிட்டு உனக்கும் கேஸ் இருக்குல்ல அப்படின்னு இருக்காங்க. சொன்ன உடனே நிறைய கேஸ் வேறு ஏதோ நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருதுன்னு ஒன்று. நாங்கள் கலைஞரை திட்டுவோம், விமர்சிப்போம், நீங்கள் யாரும் கலைஞரை விமர்சிக்கக்கூடாது. இது என்ன கேவலம் சார்? அதாவது ஏன்னா பச்சை வந்து நிறம் மாறதுக்காக 10 நிமிஷம் ஆகுமோ 3 நிமிஷம் ஆகுமோ தெரியல. ஆனால் இவன் ஒரே செகண்டு எங்களுக்கும் கலைஞருக்கும் முரண்பாடு உண்டு, அதாவது ஈனப்படுகொலையில் கலைஞருக்கு தொடர்பு உண்டு, ஆனால் நாங்கள் அவரை விமர்சிப்போம், வேற எவராது கலைஞரை பற்றி பேசுனீங்கன்னா நான் வந்து நிற்பேன்றாப்புல. இது என்ன கொடுமை? அது என்ன லாஜிக்னே புரியாது. அதுதான் ஒரே லாஜிக் தான்.
ஒன்று கேஸு, இன்னொன்று அப்புறம் என்ன பண்ணலாம்? அதுதான் நாங்கள் தலைவர் சொன்னார்ல, இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டிலாம் கிடையாது. 2 பேருக்கு தான் போட்டியே, திமுக வெர்சஸ் டிவிகே தான். இதில் இன்னொரு இது வந்து நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க. திமுகன்னு சொல்லிட முடியாது. இப்போ திமுகலேருந்து நேரடியாக சில தாக்குதல்கள் வரும்போது அதை வந்து தாவேக்காவினர் அட்ரஸ் பண்ணுறது ஓகே. ஆனால் திமுகவுக்காக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இல்லை அவர்களுக்காக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் சில விஷயங்கள். இப்போது என்டிடிவியோட அந்த ப்ரோக்ராம் கூட இருக்கலாம். அந்த என்டிடிவியோட அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக அது ஒரு இன்டர்வியூவா இல்லை ஜஸ்ட் விஜயை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சம்பிரதாய ஒரு ஜஸ்ட் வந்து மீட் பண்ணாங்க. ஓகே, தலைவரை வந்து நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. பார்த்து பேசிட்டு போகும்பொழுது அவருடைய அரசியல் குறித்து அவர் வெளிப்படையாக பேசும்பொழுது அதை கேட்டு இவங்க வியந்து அதுக்கப்புறம் தான் அதை பற்றி இவங்க ஒரு செய்தியாக வெளியிடுறாங்க. ஆனால் யாரும் வந்து ஒரு நேஷ்னல் மீடியாவில் உட்காந்து கெக்கன்னு ஒருத்தன் சிரிச்சான் பாருங்க. ஐயோ அது விஜய் கூட இருக்க மாட்டார் அவ்வளோ தூரம். சார் நீங்கள் இதில் எங்கள் தலைவரை கொண்டு வராதீங்க. நான் சொல்கிறேன், புகாகான்னு ஒரு சிரிப்பு கேள்விப்பட்டீங்களா? அதையும் தாண்டி புனிதமானது தாண்டி புகாகான்னு நம்மளால அண்ணன் சிரிச்சுட்டே கிடப்பாப்புல. ஒரே அதில் ட்ரை பண்ணுங்களேன். நீங்க ஓரளவுக்கு மிமிக்ரி வரும் உங்களுக்கு, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா வரும். சார் அது மிமிக்ரியா தான் வரும், இவ்வளவு கேவலமாலாம் யாருக்குமே வராது. சீமான சிரிப்பை ஒருத்தன் திமுககாரன் உட்காந்து ஓவர்டேக் பண்ணா ஒரே நல்ல நேஷனல் மீடியாலாம் இதுதான். அது வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் மாறிடுச்சு. அதுவும் கேவலமான சில விஷயங்கள்லாம் மீமில் சிரிக்கிறது வைக்கிறாங்கல்ல, இப்போ அதை தூக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் இவங்க லட்சணம். கருத்தியல் ரீதியாக எதுவுமே மோதுறதுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல துப்புள்ளாதவன்கள் அவதூற பரப்புறது அல்லது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி புதிய கலவரத்தை உருவாக்குவதுன்னு ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. காலங்காலமாக இப்படி திட்டமிட்டு செய்கிறது. எப்படி திட்டமிட்டு நம்மளை இது வரைக்கும் அடிமைப்படுத்தி பொருளாதார ரீதியாக பின்தங்க வச்சு ரேஷன் கார்டில் ஒரு அரிசி போடுறாங்கன்னு ஓடோடி போய் நிற்கிற அளவுக்கு வந்து வச்சுருக்காங்கல்ல. இந்த அரசியல் போலவே இது ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கேவலமான, அதாவது அரசியல் ஒரு சாக்கடைன்னு விலகி இருந்தாங்கல்ல, இந்த சாக்கடை இந்த முறை நம்ம வந்து தூய்மைப்படுத்துகிறோம். ஏன்னா கூவத்துக்கு வருஷம் நிதி ஒதுக்கிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுறதே இல்லை, விட்டுட்டு அதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல வீட்டிலேருந்து போகிற பைப்லைனு, சாக்கடை பைப்லைன் கூவத்துக்குள்ளே வரதை பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அப்புறம் தான் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும். நீ பைப்லைன் அப்படியே வச்சுக்கிட்டு எல்லா வீட்டிலேருந்து கழிவு வருது, நீங்கள் சுத்தம் பண்ணுறேன்னா எப்படி பண்ண முடியும்? தாவேக்கு அதுக்காக தான் இளைஞர்களை உள்ளே எடுத்திருக்கு. நீங்கள் அரசியலுக்குள்ளே வாங்க, அரசியலுக்குள்ளே கற்றுக்குங்க, அரசியலை பழகுங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம், இங்கேருந்து அவர்களை அப்புறப்படுத்தும், தூய அரசியலை கொடுப்போம்னு சொன்னதுக்கப்புறம் தான் தூய சக்திக்கும் போட்டின்னு சொல்கிறது. பிஜேபியை தாவேக்கா எதிர்க்கிறதே கிடையாது. குறிப்பாக சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் இதெல்லாம் தொடர்றதே கிடையாது, பிஜேபியை டச் பண்ணுறதே கிடையாதுன்றதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதுவும் அந்த குற்றச்சாட்டு நேற்று உடச்சிட்டார்ல, என்னன்னு சொன்னார்? பிஜேபின்னு தானே சொன்னார். பிஜேபி தொடரலை அப்படின்னாக்கா அதிமுக அணியில் சொல்லியிருக்கணும். பட்ஜெட்டை பற்றி எதுவுமே பேசலைல்ல. பட்ஜெட் குறித்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு கூட ஒரு வார்த்தை கூட வரும், பேசவே இல்லையே சார். நான் நேற்று குடும்பம் அப்படின்னு வைக்கக்கூடிய கேள்விகள். நம்ம இப்போது உங்கள் வீட்டில் விசேஷம் சார், சரிங்களா? அந்த இடத்துல வந்து அண்ணே முந்தானத்து நம்ம ராமசாமி இறந்து போயிட்டான், அவனை பற்றி 4 வார்த்தை கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷமாக ஒரு காரியம், ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு இலவு காரியத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல யாராவது பேசுவாங்களா? இந்த அறிவு இல்லாத முட்டாப்பிள்ளைங்க தான் அப்படி பேசுகிறாங்க. எதை எங்கே எப்போ பேசணும்னு தெரியும், பேசுவோம், அவ்வளோதான் சார். கல்யாண வீட்லேயே நம்ம ஆளுங்க வந்து அரசியல் பேசுவாங்க சார். கல்யாணம் அது வந்து அரசியல் பேசுறதுக்காண்டி ஏற்படுத்துகிற கல்யாணம், அதை பற்றி சொல்லலை நான். உண்மையானுமே விசேஷம்னு நடந்துச்சுன்னா அதை சொல்கிறேன் நான், புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இல்லை, உங்களுடைய கட்சி நிகழ்ச்சி தான் சார், இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசியிருந்தா அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும். தெளிவாக சொல்லிட்டேன்ல, ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது சில விஷயங்கள் தான் பேசுவோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரே நேரத்தில் இந்த பக்கம் வந்து இந்த சோறு திங்கிற வந்து அந்த மாதிரி போவாங்க, இந்த ஒரு கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் கல்யாண சாப்பாடு சாப்பிடுவாங்க, காலைல சாயங்காலம் வீட்டில் போய் சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நம்ம சொல்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஒரு நல்ல நிகழ்வில் நான் கேட்குறது தான், ஒரு கல்யாண மேடையில் உட்காந்து ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குமோ அந்த மேடையில் நேற்று நடந்த இலவை பற்றி பேசுங்க, நேற்று நடந்த இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. யார் பேசுகிறாங்களோ இல்லையோ நம்ம பேச மாட்டோம். நம்ம அதுக்குன்னு தனி செக்டார் வச்சு அடிப்போம். அதுதான் சார் முறையாக இருக்கும் சார். ஒரு நல்ல நிகழ்வில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நாசக்கார நிகழ்வு 1000 நிகழ்வு பண்ணி வச்சுருக்கிறீங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? எல்லாத்தையும் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல நிகழ்வோடைய அந்த நோக்கமே அந்த சந்தோஷமே செதஞ்சு போயிடும் சார். எதுக்கு உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்பிரதாயம்னு வச்சு, சரி ஏன் ஒரு பனையூர்லேயே வச்சுட்டீங்க, ஒரு 3வது ஆண்டு விழாவை பனையூர்லேயே வச்சு முடிச்சிட்டிங்க. பிரம்மாண்டமாக ஏதாவது மீட்டிங் போட்டிருக்கலாமே சில பத்திரிகையாளர்கள் கோவப்படுறாங்க. அது என்ன ஒரு சிம்பிளா அறிவாலயத்தில் வச்சுருக்கணுமாம்மா? அறிவாலயத்தில் வச்சுருக்கணுமாம்மா? அறிவாலயத்தில் இல்லை சார், பெரிய ஒரு இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா
ஏன் அதை கூட வந்து பண்ண முடியல உங்களால்? நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே அலவுட்டு நேற்று. முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர் இருக்காங்களே அவங்கள மட்டும் வச்சு ஒரு விழா, அவ்வளோதான். மிச்சம் தான் லைவ்ல இருந்துச்சுல்ல, பார்த்தாங்கல்ல. அப்புறம் ஏன் கேள்விகள் வருதே சார்? ஏய், என் வீட்டு விசேஷம்டா, ஏன்டா அப்படி இளவு எடுக்கிறீங்க நீங்க? நான் திரும்ப வீட்டு விசேஷம்னா நீ என்ன வேணா பண்ணுவியா? வீட்டு விசேஷம் ஏன் செவரி தான் பண்ண முடியும். நீங்க வந்து கூரடிச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க 400 கோடிக்கு வந்து கல்யாணம் பண்ண கட்ட முடியும் உங்களால? மதுரையில கட்டிருக்கீங்க. இல்ல, அந்த 400 கோடி கல்யாணத்துல மதுரையில கட்டிருக்கீங்க. உங்க வீட்டு விசேஷத்தை பலாயிரம் கோடிக்கு அங்க நடத்திருக்கீங்க. ஆனா இது திருவிழாவா இல்ல இது வந்து கல்யாணமான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் பேசுறாரு. எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கேட்கணும். அதை கேட்க துப்பு கிடையாது, புரியுதுங்களா? நான் அதை தான் சொல்கிறேன். என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிவிட்டா எல்லா பேருக்கும் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். வேணாம், எல்லா டேட்டாவும் இருக்குது. நான் பொறுமையாக தான் சொல்லுவேன். அந்த கேள்வி எனக்கே கொஞ்சம் அரண்டு போயிட்டேன். அதாவது இந்த கேள்வியை நானே கேட்டேன். அதாவது இந்த இடத்துல விஜய் அவர்கள் 2 விஷயத்தை ஏதாவது அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும்னு சொன்னேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை ஏன் நீ உன்னோட பனையூர்லேயே வச்ச? நீ ஒரு பிரம்மாண்ட இடத்துல வச்சிருக்கலான்னா அது அவங்க விருப்பம், அவங்க எப்படி வேணாலும் வைக்கலாம் அப்படின்றது தான். ஆனால் சார், இது எல்லாம் ஆண் நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட ஆண்கள் ஆமை குஞ்சுகள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், விடுங்க சார் அவங்கள. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்